ஹாய் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இது சென்னை விலாகோட பார்ட் 2 வீடியோ. இதுவும் நல்லாயிருக்கும், ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம ஷாப்பிங் போக போகிறோம். சென்னையில் ஒன் டேயில் எங்கெல்லாம் ஷாப்பிங் போக முடியுதோ அங்கெல்லாம் ஷாப்பிங் போக போகிறோம். சென்னையில் டே 2 இது. காலையில் 6:30க்கெல்லாம் நானும் என் வாழ்க்கை துணையும் எழுந்து வாக்கிங் போகலான்னு கிளம்பி ரயில்வே ஸ்டேஷன் போனோம். ஒரு 7:00 போனோம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. எவ்வளோ கூட்டம்! காலையில் எல்லோரும் எவ்வளோ வேகமாக எழுந்து கிளம்பி வேலைக்கு போயிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தேன். நம்ம 7:00லாம் மார்னிங் வீட்டுக்குள்ளே தானே இருப்போம். வெளியில் என்ன நடக்குதுன்னுலாம் தெரியாது. நான் அன்றைக்கி பார்த்தா அவ்வளோ பேர். அப்போ அவங்க காலையில் எவ்வளோ சீக்கிரமாக எழுந்து கிளம்பியிருப்பாங்க. 7:00க்கே அவங்க ஸ்டேஷனில் இருந்து கிளம்பிட்டாங்க. இவ்வளோ ஆக்டிவாக நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்காங்க. நாங்கள் ஒரு 45 மினிட்ஸ் வாக்கிங் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்தோம். வர வழியில் மீன் மார்க்கெட் இருந்து. அப்போது நாங்கள் மீன் மார்க்கெட் உள்ளே போயிட்டு ஃபிஷ் வாங்கலான்னு போனோம். அங்கே உயிரோடு இருந்த குளத்து மீனெல்லாம் வச்சுருந்தாங்க. ஆனால் நாங்கள் அதெல்லாம் வாங்கலை. ஒரு பெரிய வஞ்சரை மீன் வாங்கினோம். அதை அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் மீன் மார்க்கெட்டுக்கு மீன் வாங்கலாம் போனது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம். அப்புறம் நாங்கள் மீனை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு காலையிலே ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணி ஃப்ரை பண்ணி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஃபிஷ் ஃப்ரையும் தோசையும் சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிட்டோம். நாங்கள் ஸ்டேஷன் போயிட்டு ட்ரெயினுக்கு வெயிட்லாம் பண்ணலாம். ஆல்ரெடி ட்ரெயின் அங்கே நின்றுது. ஸோ நாங்கள் போயிட்டு ஏறிட்டோம். ஏறினதுமே கிளம்பிருச்சு. எங்களுக்கு உட்காரதுக்கு சீட்டும் இருந்தது. ஏன்னா நாங்கள் ட்ரெயினில் ஏறும்போது டைம் ஒரு 10:30 அந்த மாதிரி இருந்தது. ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போதே நான் ChatGPT கிட்ட எப்படி ஃபீனிக்ஸ் மால் போகணும் அப்படின்னு அதுக்கிட்ட வழி கேட்டுட்டு இருந்தேன். ChatGPT கிட்ட கேட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வச்சு தான் நாங்கள் ஃபீனிக்ஸ் மால் போய் சேர்ந்தோம். இப்போது சென்ட்ரலில் போய் இறங்கணும். ChatGPT 3 ஆப்ஷன் கொடுத்துச்சு. ஒன்று மெட்ரோவில் போகலாம், இல்லைன்னா லோக்கல் ட்ரெயினில் போகலாம், இல்லைனா பஸ்ஸில் போகலாம். அப்படி ஆப்ஷன் கொடுத்துச்சு. நான் மெட்ரோவில் போனது கிடையாது. அதனால் நான் மெட்ரோவில் போகலாம் அப்படின்னு சூஸ் பண்ணி நாங்கள் மெட்ரோ ஸ்டேஷனை தேடி போனோம். அங்கே சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்தே கீழே மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு லிஃப்ட்லாம் வச்சுருந்தாங்க. அந்த லிஃப்ட்டில் ஏறி நாங்கள் கீழே போயிட்டோம். அப்புறம் நாங்கள் கீழே போயிட்டு டிக்கெட் கவுண்டரில் கரெக்டாக டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு ட்ரெயின் எந்த இடத்துக்கு வரணும் கரெக்டாக தேடி கண்டுபிடிச்சி அங்கே போயிட்டோம். நாங்கள் இங்கேருந்து லிட்டில் மவுண்ட்டுக்கு போகணும். லிட்டில் மவுண்ட்டுக்கு தான் நாங்கள் டிக்கெட் எடுத்தோம். நாங்கள் போன உடனே ட்ரெயின் வந்துருச்சு. லோக்கல் ட்ரெயின் தான் கூட்டமாக இருக்குதுன்னு பார்த்தா இங்கேயும் அப்படி தான். இங்கேயும் செம கூட்டம் தான். இங்கே கேர்ள்ஸ்க்கு தனி பாய்ஸ்க்கு தனின்னு செப்பரேட்டாக தான் இருந்தது. நாங்கள் ட்ரெயினில் ஏறினதும் உட்காரதுக்கு இடம்லாம் இல்லை. நான் பாய்ஸ்லாம் இருக்கிற பிளேஸில் இவங்க கூட தான் இவங்க பக்கத்தில் நின்னேன். அப்புறம் கேர்ள்ஸ் சைடும் அந்த பக்கமாக பார்க்கலாம். அப்போது அங்கே ஒரு பொண்ணு எழுந்திரிச்சி போச்சு ஒரு ஸ்டாப்பில். அப்போது நான் அதில் போய் உட்காந்துக்கிட்டேன். எங்களுக்கு நாங்கள் இறங்க வேண்டிய ஸ்டாப் எப்போ வரும்னு தெரியாது. அதுக்கு அங்கே அந்த ட்ரெயின்லையே கரெக்டாக போட்டு வச்சுருந்தாங்க. அடுத்து இந்த ஸ்டாப், அடுத்து இந்த ஸ்டாப் அப்படி போட்டு வச்சுருந்தாங்களா. ஸோ ஈஸியாக நாங்கள் எங்கள் ஸ்டாப் வந்ததும் இறங்கிட்டோம். இந்த மெட்ரோ நார்மல் ட்ரெயின் மாதிரி ரொம்ப நீளமாலாம் இல்லை. கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருந்தது. ஆனால் செம ஸ்பீடாக போச்சு. நாங்கள் இப்போ நார்மல் ட்ரெயினில் போகிறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் ஆகும்னா 15 மினிட்ஸ்லேயே இது போயிடுச்சு. அந்த மாதிரி தான் இருந்தது. அப்புறம் நாங்கள் இறங்க வேண்டிய ஸ்டாப் வரப்போகிறதுக்கு முன்னாடி நான் எந்திரிச்சு இவங்க பக்கத்தில் நின்றுக்கிட்டேன். அப்போ தான் இறங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு. அப்புறம் நாங்கள் இறங்கி வெளியே வந்துட்டோம். இப்போது இங்கேருந்து பஸ்ஸில் இல்லைன்னா ஆட்டோவில் தான் ஃபீனிக்ஸ் மாலுக்கு போகணும். நாங்கள் வெளியே நிறைய ஆட்டோ இருந்தது. ஆட்டோ கிட்டே போயிட்டு ஃபீனிக்ஸ் மால் போகிறதுக்கு எவ்வளோ ஆகும்னு கேட்டால் நிறைய சொன்னாங்க. ஃபஸ்ட்டு ஒருத்தர்கிட்ட கேட்டோம். அவர் 150 சொன்னார். ஆனால் ChatGPT என்ன போட்டிருந்து 70 to 80 ஆகும்னு தான் போட்டிருந்து. அப்புறம் இன்னொரு க்ரீன் கலர் ஆட்டோ இருந்தது. அவங்கக்கிட்ட போய் கேட்டோம். அவர் 250ன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரமாக நடந்து போய் இன்னும் 2 பேர்கிட்ட கேட்கலான்னு போனோம். அதில் ஒருத்தர் 100 தான் சொன்னார். சரி ஓகே, அப்போ இந்த ஆட்டோவில் போகலான்னு நாங்கள் அந்த ஆட்டோவில் ஏறிட்டோம். ஒவ்வொரு ஆட்டோவும் ஒவ்வொரு ரேட் சொல்கிறாங்க. ஊருக்கு புதுசாக வர ஆட்களெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சி ஏமாற்றிடுவாங்கன்னு நினைக்கேன். அப்புறம் நாங்கள் ஆட்டோவில் ஜாலியாக வெளியெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே ஜாலியாக போயிட்டு இருந்தோம். அந்த ஆட்டோ டிரைவர் அண்ணா எங்ககிட்ட அவரே பேசிகிட்டே வந்தார். அவர் சின்ன பையனாக இருக்கும்போதெல்லாம் இந்த பக்கத்துலலாம் விளையாடுவாங்களாம். இவ்வளோ க்ரௌடடாலாம் இல்லையா அப்போ இந்த சிட்டி. இவ்வளோ பில்டிங்ஸும் இல்லை அந்த மாதிரி சொல்லிட்டு வந்துகிட்டே இருந்தார். நாங்கள் அவர்கிட்ட பேசிகிட்டே வந்தோம். மால் வந்துருச்சு. இந்த மால் இருக்கிற பிளேஸ் உள்ள என்ட்ரி ஆனதுமே 2 பெரிய பில்டிங் இருந்தது.
ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பில்டிங் இருந்தது. அதுதான் மால்னு நெனச்சு நான் உள்ளே போலான்னு இவங்கள கூட்டிகிட்டு வந்தேன். இவங்க பார்த்துட்டு இது மால் இல்ல, அந்த பக்கம் இருக்குது அதுதான் மால்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்க வந்து அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போனோம். இதுவும் மால் தானா? ஆனா ஏதோ புது மாலா, ஆனா இது ஃபீனிக்ஸ் மால் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் ஃபீனிக்ஸ் மால். அப்புறம் நாங்க உள்ளே போயிட்டோம். இதோ இருக்குல்ல ஆப்போசிட்டில், இதுதான் நான் தெரியாம மால் நெனச்சு உள்ளே போலான்னு சொன்னேன். இதுதான் வெளியேருந்து பார்க்குறதுக்கு அழகா இருந்தது. அப்புறம் நாங்க உள்ளே போயிட்டோம். உள்ளே போயிட்டு சும்மா சுற்றி பார்த்தோம் ஃபஸ்ட்டு. எந்த ஷாப் உள்ளேயும்லாம் போகல. போகாமலே சும்மா சுற்றி சுற்றி பார்த்தோம். நான் இதுக்கு முன்னாடி மால் போயிருக்கேன். தாய்லாந்தில் ஹனிமூன் போனப்போ அங்கே ஒரு மால் போயிருக்கோம். அது ரொம்ப பெருசு. ரொம்ப அழகா இருந்தது. ஆனா அப்போலாம் என்கிட்ட யூடியூப் சேனல் இல்லையா? இருந்திருந்தா நான் அழகா எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போட்டிருப்பேன். அப்புறம் நாங்க ஒரு ஷாப் உள்ள போயிட்டு சும்மா பார்த்தோம். ப்ரைஸ்லாம் எப்படி இருக்குது, ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இங்கே எல்லாமே மேக்ஸிமம் பிராண்டட்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஆனால் எல்லாமே ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருந்தது. அதனால எனக்கு எதுவுமே வாங்க தோணலை. நான் ட்ரெண்ட்ஸ் மேக்ஸ்லலாம் நிறைய ஷாப்பிங் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு இங்கே வந்து அதை விட நிறைய காஸ்ட்லியாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. திருநெல்வேலி ட்ரெண்ட்ஸ் மேக்ஸில் வாங்கியிருக்கேன் நிறையா. நெயில் பாலிஷ் சும்மா எடுத்து பார்த்தேன். ஆனால் அதில் நிறைய ப்ரைஸ் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் வச்சுட்டேன். நெயில் பாலிஷ்க்கெலாம் இவ்வளோ மணி செலவு பண்ணுறதுக்கு என் மனசு வந்து ஒத்துக்காது. இந்த பெர்ஃப்யூம் வந்து நான் நிறைய யூடியூப் சேனல்ஸில் பார்த்துருக்கேன். அதனால இதை எடுத்து சும்மா பார்த்துட்டு இது ப்ரைஸ் என்னன்னு கேட்டேன். 11,000 12,000 சொன்னாங்க. பார்க்க அழகாக இருக்குதுங்கிறதுக்காக அவ்வளோ காசு கொடுத்துலாம் வாங்க முடியாது என்னால். அதனால வச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் இயரிங்ஸ்லாம் நல்லா அழகழகா இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. ஆனால் அதுவும் காஸ்ட்லியாக இருந்தது. அதனால் நான் வாங்கலை. 100, 150, 200 வரைக்கும் வாங்கலாம். அதுக்கு மேலெலாம் இயரிங்க்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த ப்ரைஸ்க்கு 3 வாங்கிடலாம். 3 இயரிங். அப்புறம் அந்த ஷாப் ஃபுல்லாக இப்படி தான் போயிட்டு ஒவ்வொரு கிளாத்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, பேக் எல்லாத்தையும் பார்த்துட்டு, என்ன ப்ரைஸ் போட்டு வச்சுருக்காங்க அப்படி பார்த்துட்டு வந்தோம். அப்புறம் இந்த ஷாப் நாங்கள் பார்த்தோம். இது வெளியே இருந்து பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. அதனால சும்மா உள்ளே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அந்த ஷாப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இது வந்து பாய்ஸ்க்கு மட்டும்தான் அந்த ஷாப். அவங்களுக்கு மட்டும்தான் ட்ரெஸ் இருந்தது. இந்த மாதிரி பேண்டெல்லாம் கட்டி தொங்க விட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா அங்கே நின்ன பொண்ணு வந்து வீடியோஸ்லாம் நீங்கள் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நாங்கள் போயிட்டு ஒன்றுமே வாங்கலையா, சும்மா வீடியோ தான் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அதனால அவங்க வீடியோஸ் அலோடு இல்லை சொன்னதும் நாங்கள் திரும்ப வெளியே வந்துட்டோம். அப்புறம் ஒரு ஷாப் உள்ள போனோம். அங்கே வந்து வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இருந்தது. இந்த ஹோம் டெக்கர்ஸ் அந்த மாதிரிலாம், ஷோ பீஸ் அந்த மாதிரிலாம் இருந்தது. அதை சும்மா பார்த்தோம். பிளாங்கெட்ஸ்லாம் நல்லா அழகழகா பஞ்சு பஞ்சாக வச்சுருந்தாங்க. அதை பார்த்ததுமே நல்லா தூக்கம் வர மாதிரி ஆச்சு. ஏன்னா அவ்வளோ சாஃப்டாக இருந்ததா, நல்லா இருந்தது. ஆனால் இதெல்லாம் வாங்கிட்டு போனோன்னா ட்ரெயினில் தூக்கிட்டு போக முடியாது. அதனால் வாங்கலை. அப்புறம் பெர்ஃப்யூம் கேண்டில்ஸ். எனக்கு பெர்ஃப்யூம் கேண்டில்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதை எடுத்து பார்த்தேன். ஆனால் நான் வாங்கலை. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் நிறைய பெர்ஃப்யூம் கேண்டில்ஸ் வச்சுருந்தேன். அதை அப்பப்போ ஏற்றி விட்டுட்டு, சாங்ஸ் போட்டு விட்டுட்டு, நான் அப்படியே அந்த ஸ்மெல்லோட பாட்டு கேட்டுகிட்டே இருப்பேன். கொஞ்சம் உள்ளே சுற்றி பார்க்க ஆரம்பித்ததுமே இங்கே எதுவுமே வாங்க வேண்டாம் அப்படிங்கிற மைண்ட் செட் எனக்கு வந்துருச்சு. அதனால தான் எதுவுமே வாங்கலை. சும்மா அந்த மாலை சுற்றி பார்த்துட்டு என்னெல்லாம் வச்சுருக்காங்கன்னு சும்மா அப்படி பார்த்துட்டு மட்டும்தான் இருந்தோம். இந்த கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே அழகாக இருந்துச்சு. ஆனால் ஆல்ரெடி வீட்டில் வாங்கி வச்சுருக்கிற கிச்சன் ஐட்டம்ஸே யூஸ் பண்ணி இன்னும் முடிக்கலை. அதுக்கு முன்னாடி ஏன் இதெல்லாம் வாங்கணும்? இடத்த தான் அடைக்கும் சும்மா. அதனால வாங்கலை. அப்புறம் இந்த ஷாப்பை விட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். அப்புறம் ஒரு டாய்ஸ் ஷாப் போனோம். வெளியே இருந்து பார்க்குறதுக்கே அழகாக இருந்ததுன்னு சரி சும்மா உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு உள்ளே போனோம். நிறைய க்யூட்டான பொம்மைலாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் அங்கே ஒரு டிஸ்னி பேக் வச்சுருந்தாங்க. பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. ரொம்ப க்யூட்டாக சூப்பராக இருந்தது. ஆனால் ப்ரைஸ் பார்த்தா ரொம்ப நிறைய போட்டு வச்சுருந்தாங்க. 8,000 9,000 போட்டிருந்தாங்க. 6,000 ஆ. ஆனால் இவ்வளோ காசு கொடுத்து இந்த பேக் வாங்குறதுக்கும் ஆள் இருக்காங்களே, அதனால தானே வச்சுருக்காங்க அங்கே. இந்த பேக்கில் ஒன்றுமே உள்ளே வைக்க முடியாது. மொபைல் கூட உள்ளே வைக்க முடியாது. இதுக்கு ப்ரைஸ் 9,000 10,000 போட்டிருந்தாங்க. எல்லாம் பிராண்டடுங்கிறதுனால அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன்.
அப்புறம் நாங்கள் சரி போதும் நம்ம வந்து வேற எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்ட்டு கிளம்புனதுக்கப்புறம் தான் எனக்கு ஒன்று ஞாபகம் வந்தது. மினிசோ மினிசோ இங்கே தான் இருக்குது ஞாபகம் வந்து நான் மினிசோ இருக்கிற இடத்த தேடி அங்கே போனேன். அங்கே வந்து நல்லா க்யூட்டாக நிறைய இருக்கும்னு நான் வந்து நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன். அதனால் அங்கே போனேன். இந்த பேக் ரொம்ப அழகா இருந்தது. ஆனால் நான் வாங்கலை. ஏன்னா நான் இங்கே தான் எதுவுமே வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேனே, அதனால வாங்கலை. ஆனால் இது ப்ரைஸ் நிறையலாம் இல்லை. மினிசோவில் ப்ரைஸ் வந்து நார்மலாக தான் இருந்தது. வாங்கலாம் எல்லாமே. இங்கேயும் நிறைய பொம்மைலாம் அழகழகா இருந்தது. சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் நிறையா வாங்கி கொடுக்கலாம். இந்த பொம்மையெல்லாம் வாங்கி நீங்கள் காரில் பின்னாடி போடலாம். இல்லை வீட்டில் ஷோகேஸில் வைக்கலாம். இது கொரியன் ஷாப்புன்னு நினைக்கிறேன். எனக்கு ஆனால் கரெக்டாக தெரியல. இந்த ஷாப்பில் வேலை பார்க்குறவங்கலாம் வேறு லாங்குவேஜ் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஓகே, இந்த பார்ட் 2 வீடியோ இவ்வளோ தான். நாங்கள் மால் விட்டு வெளியே போயிட்டு வேறு எங்கே போனோம், நான் ஏதாச்சும் வாங்கினேனா இல்லை கடைசி வரை எதுவுமே வாங்காமல் வீடியோ மட்டும் ஷூட் பண்ணிவிட்டு வந்தேனான்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் என்னோடய வீடியோவை டெய்லி பாருங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் இந்த மால் விட்டு வெளியே கிளம்பும்போது டைம் ஒரு 1:30 இருக்கும். அப்போவே கால் செமையாக வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா காலையிலே நாங்கள் வாக்கிங் வேறு போயிருந்தோமா, அதனால நல்லா வலிக்க ஸ்டார்ட் பண்ணிருச்சு. அந்த கால் வலியிலே தான் ஃபுல்லாக சுற்றினோம். ஒரு 5:30 வரைக்கும் சுற்றிட்டு தான் வீட்டுக்கே போனோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.